சார் வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், உங்கள் பேர் சார்? என் பேர் ராகவ். ஓகே சார், இந்த வாகனம் வாங்கி எவ்வளோ நாள் சார் ஆகுது? நான் இது வாங்கி 2.5 வருஷம் ஆச்சு. ஓகே சார், நம்ம பேட்கோ எனர்ஜியில் தான் வந்து நீங்கள் சார்ஜிங் பண்ணுறீங்களா? ஆமாங்க. முன்ன நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தேன். அந்த வீட்டில் இருக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் டேரெக்டாக சார்ஜ் போட்டுப்பேன். இப்போது வந்து 5th ஃப்ளோர் 6th ஃப்ளோர் மூவ் பண்ணதுனால சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லை. ஓகே. ஸோ அதனால் இங்கே இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. ஓகே, டெய்லியுமே சார்ஜிங் பண்ணுறீங்க? இல்லை, நான் ஒரு வாரத்துக்கு 2 தடவை தான் எனக்கு சார்ஜ் தேவைப்படுது. ஸோ அதனால் அப்போது வந்து வாரத்துக்கு 2 தடவை வந்து போட்டுருவேன். ஓகே. வண்டி வாங்கினது இங்கே தான் வாங்கினீங்களா? இல்லை, நான் வண்டி வாங்கும் போது டேரெக்டாக ஷோரூமில் எடுத்துட்டேன். பட் மற்றபடி ஃபுல் டைம் சார்ஜ் இங்கே தான் போட்டுட்ருக்கேன். வாகனம் வாங்கும்போது இந்த வாகனத்துடைய விலை எவ்வளோ சார்? நான் வாங்கும்போது 1,40,000 ரூபா இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து S1 Pro வெர்ஷன். ஓகே. ஸோ February 2020 வாங்கினோம். ஓகே. ஸோ அப்போ வாங்கும்போது 1.4 கிட்ட வந்து. ஓகே சார், மைலேஜ் எவ்வளோ சார் கொடுக்குது? எனக்கு ஒரு சார்ஜுக்கு வந்து 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி ஓட்டுறது பொறுத்து, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினீங்கன்னா 80-90 வரும். கொஞ்சம் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா 100-110 வரும் ஒரு சார்ஜுக்கு. ஓகே சார், 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? கண்டிப்பாக 4 ஸ்டார் கொடுப்பேன். ஓகே. வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை இருக்குது. பட் வண்டி வந்து உங்களுக்கு மைலேஜ் டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வந்து இங்கே சார்ஜ் பண்ணும்போது போல்ட் சார்ஜிங் ஸ்டேஷனில் தானே பண்ணுறீங்க, அதோட அட்வான்டேஜஸ்லாம் எப்படி இருக்குது? எனக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, எனக்கு கன்வீனியன்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, நான் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்லைன்லேயே ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகே. எவ்வளோ சார்ஜ் ஆகுது, சார்ஜ் ஆகிட்டு இருக்கா, எவ்வளோ முடிய போகுது அப்படின்றது. அதனால் நான் முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாம். போட்டது உடனே 10 நிமிஷத்தில் வந்து போட்டுக்கலாம். ஸோ சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சில டைம்லாம் வந்து 0%, 1% சார்ஜிலலாம் கூட வந்து போட்டுவேன். ஓகே. ஸோ அப்படி போடும்போது ஒரு நைட்டு ஃபுல்லாக போட்டு விட்டோன்னா காலையில் கூட வந்து எடுத்துக்கலாம். சேஃபாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால் அந்த கன்வீனியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே சார். ஓகே. சார்ஜிங் டைம் எவ்வளோ சார்? அதான், எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 6 மணி நேரம் கிட்ட ஆகும். ஆனால் எப்போவுமே எனக்கு ஃபுல் சார்ஜ் தேவைப்படாது. சில டைம் வந்து 30% சார்ஜில் வந்து போட்டோன்னா 4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஓகே. ஓகேங்களா. ஸோ தேவைக்கேற்ப எனக்கு ஃபுல் சார்ஜ் போடணுன்னா 6 மணி நேரத்துலேருந்து 6.5 மணி நேரம் மேக்ஸிமம். அண்ட் ஃபுல் சார்ஜ் போடுறதுனால எனக்கு இங்கே ரேட்டும் வந்து ரொம்பலாம் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பலாம் ஆகிறது இல்லை. ஓகே. ஸோ அதனால சில டைம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் எனக்கு ஃபுல் சார்ஜ் 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே எனக்கு வந்து மிஞ்சி போனால் 60 ரூபா அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால் ரொம்ப கன்வீனியன்ஸ். ஓகே, இங்கே சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 60 ரூபா ஆகும். எனக்கு 60லேருந்து 70 ரூபா ஆகும். அவ்வளோதான். ஒரு 15% வந்து போட்டோன்னா 100% ஆகிற வரைக்கும் அவ்வளோதான். அந்த ரேஞ்சு தான் ஆகும். ஓகே. ஸோ அதனால் ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும் அது. ஃபைன் சார், நன்றி சார்.